கார்த்திகை தீபம். கார்த்திகை மாசம் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது இந்த கார்த்திகை தீபம் தான். இந்த கார்த்திகை தீபம் எதுக்காக ஏத்துறோம், அது என்ன கார்த்திகை தீபம், எந்த நாள கார்த்திகை தீபமா கொண்டாடுறோம், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்றதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்னா நீங்க எதுவுமே தேவையில்லைங்க. கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வர்றதுதான் நம்ம கார்த்திகை பௌர்ணமி, அதாவது கார்த்திகை தீபம்னு கொண்டாடுறோம். பௌர்ணமி அப்படிங்கிற திதி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது, அம்மனுக்கு ரொம்ப உகந்தது, முருகருக்கு ரொம்ப உகந்தது. இந்த பௌர்ணமி திதியில நிறைய பேர் கோயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த கார்த்திகை மாசத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த பௌர்ணமி திதி வர்றப்ப அது ரொம்பவே ரொம்ப ஸ்பெஷல். கார்த்திகை பௌர்ணமி அப்படிங்கிறது அந்த நாள்லதான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த தீப திருவிழாவை கொண்டாடுறோம். ஸோ ஏன் அந்த நாள் பர்டிகுலரா, ஏன் அந்த நாள்ல நம்ம தீபத்தை ஏற்றி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவபெருமான் ஜோதி ஸ்வரூபமா காட்சியளிக்கிறாரு பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும். இந்த ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சண்டை வரும், தங்கள்ல யார் பெரியவங்கன்னு சொல்லிட்டு. அப்ப சிவபெருமான் லிங்கோத்பவ அவதாரம் எடுப்பாரு. அப்ப அந்த அடியும் முடியும் காண்றதுக்காக ரெண்டு பேரும் போவாங்க. ரெண்டு பேராலுமே பார்க்க முடியாது. ஸோ அந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஜோதி ஸ்வரூபமா காட்சியளித்தார்ல, அந்த நாள் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள். ஸோ அதனாலதான் நம்ம அவரை ஜோதி வடிவமா காண்றதுனாலதான் இந்த நாள்ல நம்ம அந்த தீபத்தை ஏத்தி வச்சு வழிபடுறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள்ல சிவபெருமானுடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு விளக்கு பாத்தீங்கன்னா அணையிற நிலைமைக்கு போயிருக்கு. அப்ப ஒரு எலி என்ன பண்ணிருக்குன்னா அந்த திரிய அறியாமையே தூண்டி விட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீபம் ரொம்பவே நல்லா எரிஞ்சிருக்கு. சோ அது கார்த்திகை பௌர்ணமி அப்படின்றதுனால அந்த புண்ணியத்தினால அந்த எலி அடுத்த ஜென்மால ஒரு பெரிய ராஜாவா பிறக்குது. அந்த ராஜாவோட பேர் பாத்தீங்கன்னா மகாபலி. அவர் தன்னோட முன்ஜென்ம ஞாபகத்தினால தன்னோட மக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள்ல விளக்கேத்த வச்சு வழிபாடு செஞ்சிருக்காரு. அவரும் சிறப்பா கொண்டாடி இருக்காரு. சோ அந்த வழியாதான் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு ரெண்டாவது காரணம் சொல்றாங்க. மூணாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானோட இடப்பாகத்தை அடைஞ்சாங்க. அதாவது சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளித்த நாள் இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள் தான். அதனாலதான் அண்ணாமலையார் கோயில்ல அர்த்தநாரீஸ்வரரா அவர் கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பரணி தீபம் ஏத்துவாங்க. சோ நாலாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, முருகப்பெருமான் கார்த்திகேயனா அவதாரம் எடுத்த நாள். அதாவது என்ன சொல்றதுன்னா, அதாவது அத்ரி, காசிபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர், ஜமதக்னி இந்த 6 முனிவர்களுக்குமே 6 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. இந்த ஒய்ஃபோட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 6 பேருமே சண்டை போட்டுடுறாங்க. இந்த 6 பெண்களும் என்ன பண்றாங்கன்னா நட்சத்திரமா மாறி சிவபெருமான நோக்கி தவம் செய்யறாங்க. அந்த தவத்தோட பலத்தினாலதான் அவங்களுக்கு நம்மளுடைய முருகப்பெருமான் அவதாரம் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அவர் 6 குழந்தையா சரவண பொய்கையில அவதாரம் பண்ணும்போது அந்த 6 குழந்தைகளையுமே வளர்க்குற பாக்கியம் இந்த 6 பெண்கள் கிட்டையும் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த 6 பெண்களும் அந்த நம்மளுடைய முருகரை வளர்க்குறாங்க. அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்க, அந்த 6 குழந்தைகளையுமே ஒன்னாக்கி கார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி ஒரே முருகரா அவரை அவதாரம் செஞ்ச நாள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இந்த கார்த்திகை பௌர்ணமி நாள்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமா இந்த நாளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லப்படுதுங்க. அது என்னன்னா, இந்த நாள்ல முக்கியமா நம்ம 5 தீபம் ஏத்தணும். 5 தீபம் ஏத்தணும். 5 முக தீபமா இருக்கலாம், இல்ல 5 இங்க ஒரு சின்ன இது மண்விளக்கனாலும் இருக்கலாம். இந்த 5 தீபம் எதை ரெப்ரசன்ட் பண்ணும்னா மன உறுதி, நிதானம், புத்தி, சகிப்புத்தன்மை, அன்பு. ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக கண்டிப்பா அன்னைக்கு அந்த வீட்டுல 5 விளக்கு ஏத்தணும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம 27 விளக்கு ஏத்தலாம். அதாவது 27 நட்சத்திரத்துக்கு 27 விளக்கு ஏத்தலாம். அது முடியாதவங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 தீபம் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஏத்தணும். அது உங்களுக்கு இந்த 5த்தையுமே உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கார்த்திகைக்கு கண்டிப்பா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க. கார்த்திகை பௌர்ணமிக்கு அது முதல் நாளே பரணி தீபத்திலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு கார்த்திகை முடிகிற வரைக்குமே அவங்க விரதம் இருந்து அதுக்கு அடுத்த நாள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கார்த்திகை விரதம் 12 வருஷம் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன நினைச்சாலுமே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாள்ல வந்து கடவுளுக்கு வந்து நம்ம என்ன முக்கியமா படைக்கணும் அப்படின்னா, பொரி, கடலை, அந்த மாதிரி பொரி உருண்டை, இல்லைன்னா எந்த விதமான ஸ்வீட் வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சாமியை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிதான் வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து வருஷம் வருஷம் கொண்டாடிட்டு இருக்கோம். அது ஏன்னு இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்லைன்னா தகவலோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.